வணக்கம். திரையரங்கம் த லைஃப் ஆஃப் சக். இது ஒரு ஹாலிவுட் திரைப்படம். பிரபல எழுத்தாளரான ஸ்டீஃபன் கிங் எழுதிய நாவலை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் இது. இந்த படத்தினுடைய இயக்குனர் மைக் ஃப்ளேனகன். இவர்தான் இந்த திரைப்படத்திற்கான திரைக்கதையை எழுதியிருப்பவர். படத்தினுடைய படத்தொகுப்பாளரும் இவர்தான். நிக் ஆஃபர்மேன் கதை கூறுவதைப் போல வாய்ஸ் ஓவரில் இந்த திரைப்படத்தினுடைய காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. சக் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் டாம் ஹிடில்ஸ்டன். இந்த திரைப்படம் டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழாவில் கலந்து கொண்டு அங்கு திரையிடப்பட்டு பெஸ்ட் பீப்புள்ஸ் சாய்ஸ் விருது என்பதை பெற்றிருக்கிறது. இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதை ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் அமைக்கப்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னா, இப்போ கிளைமேக்ஸ்லேருந்து கதை சொல்ல ஆரம்பித்தா எப்படி இருக்கும், அதை மாதிரி படத்தை 3 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. 3வது பகுதி இருக்குல்ல, அது முதல்ல காட்டப்படுகிறது நமக்கு. அந்த 3வது பகுதியில் ஒரு கதாபாத்திரம் கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு மரணத்தினுடைய விளிம்பில் இருக்கிறது. அதை அவருடைய மனைவி அருகில் இருந்து பார்த்து கவனித்து இப்படின்ற காட்சி நமக்கு காட்டப்படுது. அதே மாதிரி ஒரு கணவன் மனைவி, அந்த மனைவி மருத்துவராக இருப்பவர், டாக்டர். கணவனாக இருப்பவர் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர். அவங்க 2 பேரும் இப்போ கணவன் மனைவியாக இல்லை, முன்னாள் மனைவி முன்னாள் கணவன். பல திடுக்கிடும் சம்பவங்கள் அவ்வப்போது வேறு வேறு இடங்களில் நடக்கின்றன. இப்போ செல்ஃபோன் இருக்குன்னு வச்சுங்களேன், செல்ஃபோன்னா நெட் ஒர்க் பண்ணாது. கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா கம்ப்யூட்டரில் நெட் ஒர்க் பண்ணாது. வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அந்த நட்சத்திரங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க நட்சத்திரம் திடீர்னு மறைஞ்சிரும், காணாமல் போயிடும். அதே மாதிரி நல்ல வெளிச்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வெளிச்சம் இருந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இருட்டாயிரும். இப்போ கொஞ்ச நேரம் கழித்து அது வெளிச்சமாகும். ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒரு மனிதர் ஒரு நாளுக்கு 24 மணி நேரம் அப்படின்றாங்க. 24 மணி நேரம்னு சொல்லி உலகம் இதுவரை நம்பிக்கிட்டே இருக்குது. 24 மணி நேரம்லாம் கிடையாது. உண்மையிலே என்ன தெரியுமா, 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் ஒரு நாளுக்கு. அதான் 24 ஹவர்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில விளக்கங்களை சொல்லி மற்றவர்களை நம்ப வைக்க முயற்சி செய்து அப்படின்ற காட்சிகள் படத்தில் இருக்கின்றன. பல இடங்களில் போஸ்டர்கள் இருக்கும். சார்லஸ் கிரான்ஸ் 39 கிரேட் இயர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். இதில் என்ன பிரச்சனைனா, அந்த சார்லஸ் கிரான்ஸ்ன்னு சொல்லிட்டு டை கோட்டு இப்படியெல்லாம் போட்டு ஒருத்தர் உருவம் இருக்கு இல்லையா, அந்த மனிதர் யாருன்னே தெரியாது யாருக்குமே. யார் அந்த சார்லஸ் கிரான்ஸ் அப்படின்றது தெரியாது. அவருடைய சுருக்கமான பேர் சக் அப்படின்றது. இதுவரை அவரை யாரும் பார்த்ததும் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரித்து அவரை தெரியுமாங்க, போஸ்டரில் இருக்காரே அவர் தெரியுமா அப்படின்னா, இல்லைங்க அவர் யாருன்னே தெரியாது, நாங்கள் பார்த்ததில்ல, அவரை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டதும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் யார் என்பதை அதனுடைய 2வது பகுதியில் காமிக்கிறாங்க. அந்த செகண்ட் பார்ட்டில் ஒரு மனிதர், இப்போ ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஒரு கோட்டு டை இதெல்லாம் கட்டிக்கிட்டு கையில் ஒரு பேக் வச்சுக்கிட்டு அப்படியே கம்பீரமாக நடந்து சென்று இருக்கல, அப்படியே கம்பீரமாக ஒருத்தர் நடந்து போய்கிட்டே இருப்பார். ஒரு ஷாப்பிங் பிளேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மக்கள் நிறையா வந்துக்கிட்டு போயிட்டு நடமாட்டிக்கிட்டு ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கக்கூடிய ஒரு கடை வீதியில் அப்படியே பிளாட்ஃபார்மில் அப்படி நடந்து போய்கிட்டே இருப்பார். அந்த பிளாட்ஃபார்மில் அவர் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது கருப்பினத்தை சேர்ந்த ஒரு இளம் பெண் ட்ரம் இசைப்பது அப்படின்றல, ட்ரம் இசைச்சிக்கிட்டு இருப்பாள். ஷீ இஸ் எ ட்ரம்மர். அந்த ட்ரம் இசையை அவள் உண்டாக்கி கொண்டிருக்கும்போது மக்கள் அதை பற்றி கவலையே படாமல் போவாங்க வருவாங்க. தாங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த டாலரை அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பை மாதிரி இருக்கும், அதில் அப்படி போட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கும். இப்போ அந்த பணக்காரராக இருக்கக்கூடிய தொழில் அதிபராக இருக்கக்கூடிய அந்த மனிதர் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் கம்பீரமாக நடந்து போயிட்டுருக்கவர் இந்த ட்ரம் இசையை கேட்டு அப்படியே ஸ்தம்பித்து நின்றுவார். நின்ன பிறகு அவருடைய அந்த பேக் இருக்குல்ல, அதை கீழே வச்சுட்டு ஸ்டெப்பு போட ஆரம்பிச்சிருவார். எக்ஸ்ட்ரானரியான சீன் படத்தில். அருமையாக அவர் ஸ்டெப்பு போட்டு டான்ஸ் ஆடி அப்படின்ட்டுருக்குல்ல, அவர் ஸ்டெப் போட்டு டான்ஸ் ஆடுவார். அந்த ரோட்டில் ஆளுங்க போகிறாங்க வர்றாங்க, ஆண்கள் நடக்கிறாங்க ஓடுறாங்க ஷாப்பிங் போகிறாங்க, அதை பற்றிலாம் கவலையே பட மாட்டார். அந்த ஸ்டெப்பு போட்டு அவர் டான்ஸ் ஆடி நடனம் ஆடக்கூடிய காட்சியை பார்ப்பதற்காக கூட்டம் கூட ஆரம்பிச்சிடும். ஆண்கள் பெண்கள் அனைவரும் கூட்டமாக நின்று கொண்டு அவர் நடனம் ஆடும் அழகை பார்ப்பார்கள், ரசிப்பார்கள், கை தட்டுவார்கள். அதே நேரத்தில் பல பிரச்சனைகளை மனதிற்குள் வைத்து கொண்டு உளறியவாறு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் அந்த கூட்டத்தில் நிற்பாங்க. அந்த மனிதர் தான் சக்.
அவர்தான் சார்லஸ் கிரான்ஸ். அந்த நடனத்தை பார்த்து ஈர்க்கப்பட்டு அவன் நிற்பா. உடனே இவர் கையை நீட்டுவார். அந்த பெண்ணை வந்து அப்படி கூப்பிடுவார். அந்த பெண்ணும் வந்து அவருடன் இணைந்து இருவரும் இணைந்து நடனம் ஆடுவார்கள். கைதட்டி பாராட்டக்கூடிய அளவிற்கு அருமையான ஸ்டெப்புகளுடன் இருவரும் நடனம் ஆடுவதை பார்த்து அங்கு கூட்டமாக குழுமி இருந்த அத்தனை பேரும் ஆச்சரியத்தின் உச்சிக்கே சென்று விடுவார்கள். கையில் இருக்கக்கூடிய டாலர்களை அந்த பையில் வந்து நிறைய போட்டு அந்த ட்ரம்மராக இருக்கக்கூடிய அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வந்து அவள் நினச்சி கூட பார்க்கறதால இவ்வளவு டாலர்கள் நமக்கு அன்பு பரிசாக தன்னுடைய இசைக்காக இப்படி கிடைக்கும் அப்படின்றத இதுவரை அவள் பார்த்ததே இல்லை. சக் அதுக்கு பிறகு அந்த பெண் பிரியா விடைபெற்று 2 பேரும் பிரிவாங்க. அந்த பெண் வந்து இந்த பக்கம் நான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அந்த பக்கம் போகணும் அப்படின்னு அந்த பெண் போயிடுவாங்க. அந்த பெண் போகக்கூடிய திசையை பார்த்தவாறு சக் அப்படி நின்றுக்கிட்டே இருப்பார். இது 2வது பகுதியினுடைய ஃபினிஷிங். இப்போ முதல் பகுதியில் என்ன அப்படின்னா, இவர் வந்து சிறுவனாக இருப்பார். அவங்க அப்பா அம்மா 2 பேருமே இறந்தாச்சு. கிராண்ட்ஃபாதர் கிராண்ட் மதர் தாத்தா பாட்டி அவங்களுடைய அரவணைப்பில் இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சிறுவனாக. சார்லஸ் கிரான்ஸ் சக் அப்படி இருந்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் இவர் வந்து இந்த நடனம் ஆடக்கூடிய அந்த திறமை அப்படின்றது என்ன அப்படின்றது அந்த வயசில் தான் வருது. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் போட்டு நடனம் ஆடி அப்படின்லாம் வரும்போது பள்ளிக்கூடத்தில் படிக்க போகிற இடத்துல நடனம் ஆடி அப்படின்றதுல இவர் ஸ்டெப் போட்டு ஆடுறது. இதுவரை அந்த நடனத்தை கற்றுக் கொடுத்த நடன ஆசிரியை கூட கற்றுத்தராத நடன அசைவுகளை இவரே தன்னுடைய கற்பனையில் உண்டாக்கி இவர் நடனம் ஆடுவதை பார்த்து உடன் படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் அனைவருமே ஆச்சரியம் அடைந்து, ஆசிரியையே ஆச்சரியம் அடைந்து அனைவரும் கைதட்டி பாராட்டி அதற்கு பிறகு ஒரு நிகழ்ச்சி நடக்கும், ஒரு கொண்டாட்டம். அந்த கொண்டாட்டம் நடக்கக்கூடிய இடத்தில் இவர் எப்படி எல்லோரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு தன்னுடைய நடன திறமையை வெளிப்படுத்தி அவர் சிறுவனாக இருக்கும்போது நடைபெற்ற சம்பவங்கள், அந்த நடனத்தின் மூலமாகவே அவருக்கு வந்து ஒரு அருமையான மாணவி தோழியாக கிடைப்பாள். அதற்கு பிறகு அவங்க வீட்டில் வந்து கிராண்ட் மதர் இறந்தாச்சு. ஒரு காலப்போக்கில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு தாத்தாவும் இறந்துருவார். இறந்த பிறகு அவங்க வீட்டில் வந்து ஒரு அறை இருக்கும். ஏற்கனவே அவங்க தாத்தா உயிரோடு இருக்கும்போது ஒரு முறை அதை திறந்து பார்த்து அப்படின்னு உள்ளே நுழையும்போது அவங்க தாத்தா வந்து கண்டிச்சிருவார். இந்த ரூமுக்குள்ளே உன்னை யார் போக சொன்னது, உன்னை யார் திறக்க சொன்னது அப்படின்ற மாதிரி தன்னுடைய பேரனை கண்டித்து இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கும். இப்போ தாத்தா மரணம் அடைஞ்சாச்சு, யாருமே இல்லை. அந்த வீட்டில் இவர் மட்டும்தான் இருக்கிறாரு. அந்த அறையில் என்னதான் இருக்கிறது அப்படின்றத பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறையை திறந்து அந்த சிறுவனாக இருக்கக்கூடிய சார்லஸ் கிரான்ஸ் என்ற சக் உள்ளே நுழைஞ்சு பார்த்தா அங்கே வந்து ஒன்றும் இல்லை. என்ன அப்படின்னா, அந்த அறையில் இதற்கு முன்னால் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தாத்தா பாட்டி அப்பா அம்மா, சக்குக்கே ஒரு சகோதரி இருக்கும். அந்த சகோதரி இறந்து இவர்களுடைய ஆன்மாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அறை அது அப்படின்ற அந்த இதில். அதனால தான் அவர் வந்து அந்த அறைக்குள்ளே யாரும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க தாத்தா வந்து நிபந்தனை விதித்திருந்த சம்பவங்கள். வெத்த அறை, அதில் ஒன்றுமே கிடையாது. அதை பார்த்துக்கிட்டே அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பார். அந்த அறையை விட்டு கிளம்பி அந்த சிறுவன் வெளியே போவான். வெற்று அறை, அந்த இடத்துல வந்து படம் முடிஞ்சிடும். படத்தினுடைய இயக்குனருடைய டைட்டில் கார்டு அந்த இடத்துல போட்டுருவாங்க. படத்தில் நம்ம பாராட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏலேருந்து ஆரம்பித்து ஜெட் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஜெட்டில் ஆரம்பித்து ஏக்கு போகுது இந்த படம். 3வது பகுதி ஃபஸ்ட்டு, செகண்ட் பார்ட் அதுக்கு அடுத்து இளம் வயது காட்சிகள் அப்படின்றதுல அது வந்து 3வதாக காட்டப்படுகிறது. இதுதான் இந்த படத்தினுடைய திரைக்கதையில் ஒரு புதிய உத்தி. அதற்காகவே இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரான மைக் ஃப்ளேனகனை எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் நாம் பாராட்டலாம். இந்த சக்கு கதாபாத்திரத்தில் படம் முழுக்க வந்து நம்முடைய உள்ளங்களில் ஆழமாக தன்னுடைய நடிப்பு திறமையின் மூலம் இடத்தை பிடிக்கிறார் டாம் ஹிடில்ஸ்டன். 1 மணி நேரம் 52 நிமிடங்கள் ஓடக்கூடிய இந்த திரைப்படத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு ஒரு இனிய மாறுபட்ட அனுபவமாக இருக்கும் என்பதை மட்டும் என்னால் உறுதியாக கூற முடியும்.